ஊர் ஆளுங்க எல்லாரும் பேசுனதை கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? இழுத்துட்டு வாங்க அந்த திருடனை. மாறனே, இழுத்துட்டு வாங்க சார். தப்பு பண்ணுனா யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உள்ள வாங்க சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னையா முரளி, இவனை கூட்டிட்டு வந்து இழுத்து போட்டிருக்க? ஐயா, அண்ணன் பணத்தை எடுத்துட்டு வரும்போது மோப்பம் முடிச்சு அவரை வழிப்பறி பண்ணி அவர் முகத்துல மிளகாப்படி அடிச்சு பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போனது இவர் தாயா? ஆத்தாடி ஆத்தா, இது என்ன புது கூத்தா இருக்கு? ஏன் புருஷன் மேல தூக்கி திருட்டு பழிய போடுறீங்க? அதானே, என்ன வாத்தியாரே, ஆளு கிடைக்கலங்கவும் ஏன் மருமைய மேல பழிய தூக்கி போடுறீங்களா? பாவம் என் புருஷன் பச்சை குழந்தை மாதிரி, அடிச்சா கூட அடியை வாங்கிட்டு அள்ளி தின்னுட்டு போயிடுவாரு. அவரை போய் 5 லட்சம் ஆட்டை போட்டாருன்னு இப்படி பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களே. ஐயோ வாத்தியாரே, ஓ நொண்ணனை காப்பாத்தணும்னா எப்படியாவது காப்பாத்தியா? அதுக்கேயா இப்படி அப்பாவி பொண்ணோட புருஷனை இப்படி பஞ்சாயத்துல இழுத்து விடுற? பாருங்க, நீங்க யாரு, உங்க புருஷன் யாருன்னு பெருசா எனக்கு டீட்டெயில் எல்லாம் தெரியாதுங்க. ஆனா பணத்தை திருடினது இவர் தான். எல்லாத்தையும் தெளிவா அலசி ஆராய்ஞ்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். முரளி, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு இல்லையா? என் மருமையும் ஊரை விட்டு காலி பண்ணி போய் 9 நாளுக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு அவரை இழுத்து கொண்டது போட்டு இவர் தான் திருடுன்னா நாங்க எப்படி நம்புறது? தம்பி, இங்க நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கிற திருட்டு பைய கள்ள பைய வேற யாரும் இல்லப்பா, என் வீட்டுக்காரோட கூட பிறந்த தங்கச்சி புருஷன். எங்களை வாரி விடுறதுக்கும் மண்ணள்ளி கொட்டுறதுக்கும் என்னென்னமோ கதை காத்திருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாளுங்க. ஒண்ணுக்கும் கதைக்கு ஆகலைங்கிறது தெரிஞ்சு வச்சு இன்னமும் இவன் அசிங்கப்படாம இல்ல சுத்திக்கிட்டு தெரியுதா? இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இந்த ஊர் ஆளுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக கட்டின புருஷனையே ஏவி இப்படி திருட்டு பழியவும் வாங்க வச்சு ஊர் ஆளுங்க முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறாளுங்க. வெக்கம் கட்டவளுங்க. இவளுகளை சும்மா விடக்கூடாது தம்பி. அடியே, உன் புருஷனை ஊரை விட்டு ஓடி தன்னாடி போச்சோன்னா எப்படி போகாம இருந்தேன்? போன் அடிச்சு போயிட்டானா இல்லையான்னு கேட்க சொன்னேன்ல. நாடு மாறினவளே, இப்படி வந்து மாட்டி விட்டுட்டேன். தெரியலம்மா, அந்த ஆள் எங்கிட்டாவது ஓடி ஒளிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். இந்த வாத்தியார் எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரியலம்மா. எனக்கே ரொம்ப பயமா இருக்குமா. எதையாவது சொல்லி பஞ்சாயத்தை ஒலட்டி விடு, வேற வழி இல்லை. இப்படி நீங்க ஒன்ன தப்புக்கு என்னைய சந்தி சிரிக்க வச்சுட்டீங்களம்டி. இன்னும் என்னென்ன ஒன்ன காத்திருக்காளுகன்னு தெரியலையே. ஏம்மா ப்ளீஸ்மா, ஏதாவது பண்ணுமா ப்ளீஸ்மா. ஏத்தாடி, ஊர் பணத்தை கொள்ளையடிக்க வந்தவன் இந்த கொக்கி குமார் தானே? 9 நாளைக்கு முன்னாடியே ஊரை விட்டு வெளியில போய் உழைக்க போறேன்னு சொன்னவரு இன்னைக்கு திருடிட்டு வந்து திருட்டு பட்டத்தோட நிக்கிறாரு. இதுக்கு பங்கஜாத்தா வாயவே திறக்காம நிக்கிறீங்க, என்ன அர்த்தம்? அப்ப உங்க மருமையினை தூண்டி விட்டதே நீங்க தானா? தான் என் மாமனார் ஒயின் ஷாப்ல உன் புருஷனை பார்த்தாருன்னு நான் அம்புடு தூரம் சொல்லி இருந்தோம். ஏன் புருஷன் உழைக்க போயிட்டாரு, உழைச்சா தானே எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் கஞ்சி குடிக்க முடியும், ஊர் பணத்தை கொள்ளையடிச்சா குடிக்க முடியும்னு கேட்ட. இப்போ உன் புருஷன் உழைச்சிட்டு வந்த லட்சணம் இதுதானா? ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் உழைச்சு அவன் சொந்த சம்பாத்தியத்துல குடிக்கணுமாக்கும். இப்படி ஊரு படத்தையும் கோயில் படத்தையும் வழிப்பறி பண்ணி குடிக்க கூடாது. இதுக்கு நானா இருந்தேன்னா நாண்டுகிட்டு தொங்கிடுவேன். எப்படித்தான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து நிக்கிறாளுகளோன்னு வெக்கம் இல்லாம பேசினேன். அந்த நாக்க ஒட்ட வச்சு அறுத்தா சரிப்பட்டு வருவியா நீ? இந்த மாதிரி திருட்டு பயல்களை ஊருக்குள்ள வச்சிருந்தா ஊரு உருப்படாம போயிடும், இளைஞர் சமுதாயமும் வீணா போயிடும். இந்த மாதிரி ஆளுகளை பார்த்து அப்ப நாளைக்கு நம்மளும் கொள்ளையடிச்சா அடுத்தவன் மேல பழிய போடலாம், அடுத்தவன் குடிய கெடுக்கலாம், அடுத்தவனை ஒண்ணுமில்லாம ஆக்கலான்னு ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி கிளம்புனா ஊர் என்னத்துக்கு ஆகுறது, நாடு என்னத்துக்கு ஆகுறது? இப்பேற்பட்ட ஆளுக்களை சும்மா விடக்கூடாதுப்பா. அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தே ஆகணும். என்ன செய்யணுங்கிறத பஞ்சாயத்து பார்த்து செய்யுங்க. ஆனா சும்மா விட்டியே, நாங்க ஊர் ஆளுக்க சும்மா இருக்க மாட்டோம் சொல்லிட்டேன். வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வேலைக்கு போன என் புருஷன் மேல பழிய போடணும்னே இந்த சுப்பிரமணி ஆளை விட்டு இப்படி கூட்டிட்டு வந்து என் புருஷனை சித்திரவதை பண்றேன். அவரை அடிச்சு புடிச்சு துன்புறுத்தி அவர் தான் பணத்தை எடுத்தாருன்னு சொல்ல வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். இங்க வாருங்க டவுசரனே, என் மருமையும் உரசி பார்க்க தேவையில்லாத சொக்க தங்கம். அவர் அப்படி பஞ்சாயத்துல நிப்பாட்டி அசிங்கப்படுத்தணும். அவருக்கு என் மகளுக்கு அவ பேர் வாங்கி கொடுக்கணும்னே. இவளும் இவ புருஷனும் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த வாத்தியாரை வச்சு ஏதோ ஒரு சித்து வேலை வாத்துக்கிட்டு தெரியுறாங்க. பஞ்சாயத்தை அதை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு என் மருமையனை நிறைவேறாதீன்னு வெளியே விடணும். பாட்டிமா, இவர் யாரு, இவருக்கும் அண்ணனுக்கும் என்ன உறவுங்கிறது கூட எனக்கு தெரியாது. இப்ப அன்னைக்கிளியக்கா சொல்லிதான் இவர் இந்த குடும்பத்தோட மச்சினங்கிறதையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவர் மேல பழி போடணும்? கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க சார். முரளி தம்பிக்கு இவர் யாருனே தெரியாதுங்குது. அப்படி இருக்கையில ஆதாரத்தோட கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறவன இப்படி பழி சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல, இவன் சொல்றது எல்லாமே பொய்.
பொய்ன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? 10 நாளைக்கு முன்னாடியே வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போன உன்னைய தம்பி ஏரோப்ளேன்ல போய் ஏத்துக்கிட்டு வந்துச்சோ. நான் வேலை முடிச்சிட்டு இன்னைக்கு ஊர் திரும்பிக்கிட்டு இருந்தேன். வர்ற வழியில இவனும் என் மச்சனங்காரனும் என்னை பார்த்து என்னை அடி நான் அடிச்சு இந்த மாதிரி என்னைய கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிவிட்டாங்க. நான் தான் பணத்தை எடுத்தோம்னு ஒத்துக்கறணும்னு சொல்லி என்னை அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, எனக்கு மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு. மிஸ்டர், ஆதாரம் கையில இருக்கு, உண்மையை சொல்லுங்க. உங்க ஒய்ஃபும் மாமியாரும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுறீங்க. சரி, ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, என் புருஷன் தான் அந்த பணத்தை திருடினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சிஸ்டர், ஆதாரம் இல்லாமல எதையும் கொண்டுட்டு வந்து நான் இப்படி நிப்பாட்ட மாட்டேன். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. பாவாடை. பாவாடையா? அந்த கழிச்சல ஓவான் எதுக்கு கூப்பிடுறாங்க? பாவாடை வாங்க ப்ரோ. அண்ணே வணக்கம். நீ ப்ரோ, நடந்த விஷயத்த அப்படியே அடி பேசுறாம சொல்லுங்க. அண்ணே சொல்லுடா, சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டு, அப்பதானே ஊராளுக்கு நம்புவாங்க. சரிண்ணே. என்னப்பா பாவாடை, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? கொக்கி குமார் தான் திருடுனாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? கௌசரியா, காலையில ஒரு சவாரி எடுத்து போய்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன தம்மாச்சிக்க, உன் மயன் கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறேன்னு சொன்ன, இன்னும் வேலை வாங்கலையா? எங்கப்பா, பணத்தை கட்டினாலும் கழுத வேலை வாங்கிடலான்னு பார்த்தா இப்பதான் லஞ்சம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடுச்சே. அவன லஞ்சம் கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் நடுங்கி போயிலே தெரியுறாங்க. நாடு அந்த அளவுக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கடா பாவாட. எங்கிட்ட லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது? அந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. அப்படி போட்டு காமாச்சிக்கா, அப்ப லஞ்ச ஒழிப்பு ஊழல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்ற? ஆமா, குறைஞ்சுகிட்டு இருக்கு. அங்கங்கே எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நமக்குன்னு வரும்போதுதான் இப்படி பண்றாங்க கேவல பயலுக. எல்லாத்தையும் மொத்தமா ஒழிச்சிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்கிட்டேன். நீங்க போட்ட ஓட்டு இன்னைக்கு லஞ்சத்தை ஒழிக்குதுங்கிறப்ப பார்க்க பெருமையாத்தானே இருக்கு. ஆனா நமக்கு வேலை கிடைக்கல இல்லடா. நம்மள ஒரு காசை கொடுத்து பணத்தை கொடுத்து வசதி இருக்கு வேலையை வாங்கி போடுவோம்னு பார்த்தா அது முடியலையில. படிச்சிருக்கணும், டிகிரி வாங்கியிருக்கணும், அதுக்கான மதிப்பீடு இருக்கணும், மதிப்பெண் இருக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் எங்க நம்மகிட்ட இருக்கு? இந்த பையன் காலேஜுக்கு போறோம்னு கட்டடிச்சு ஊர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சானே, அப்புறம் எங்கிட்டு வேலை வாங்குறது? அது சரி, அப்ப அந்த பேப்பர்ல ஒண்ணும் இல்லாமத்தான் இந்த பேப்பரை கொடுத்து வேலை வாங்கிடலாம்னு நினைச்சீங்களாக்க? ஆமாடா, அதுக்குத்தான் வழி இல்லாம போச்சு. பாப்பேன், கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கேன், அதுக்கப்புறம் மாறிடும். அப்புறம் கொடுத்துக்கிற வேண்டியதே. ஆரம்பமே அதிரடியா இருக்கு, போக போக எப்படி இருக்கோ தெரியல. நீ வேற எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் பிள்ளைய ஒழுங்கா உட்காந்து படிக்க சொல்லாத்த, படிச்சு வேலை வாங்கிட்டேன். ஆமா, படிக்க சொல்றாங்க. பணம் இருக்கிறவங்க எல்லாம் படிச்சா என்னத்துக்கிட்ட ஆகுறது? பணத்தை வச்சுட்டே எப்படியாவது வேலை வாங்கணும். இல்லைன்னா உன்னைய மாதிரி ஆட்டோ ஓட்ட முடியுமா? வண்டி நிப்பாட்டு, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஏன் லஞ்சம் கொடுத்து அதிகாரிங்கிற பெருமையோட ஊருக்குள்ள ஒளா வருவாரு உன் புள்ள. ஆனா சொந்தமா சொந்த காசுல ஆட்டோ ஓட்டுறது உனக்கு கேவலமா இருக்குல்ல? எம்புட்டு மீட்டருக்கு மேல 1 ரூபா வாங்க மாட்டியாத்தா? 150 ரூபா கொடுத்துட்டு கிளம்பு. இந்த கேட்டுட்டாலும் நீ பொழைச்சுக்கிறவையில புடி. நன்றி. நீ பெரிய இவனாடா? உன்னை நீ சும்மா பாத்துக்கலடா. வாடா பார்க்கலாம், வாடா. இன்னைக்கு நீ நான் பாக்க தண்ட போறேன். கொல்லாம விட மாட்டேன்டா. உனக்கு இருக்கடா இன்னைக்கு நீ மாட்டடா அவனே. ஐயோ, என்ன கொக்கி மாதிரி கிடக்காரு? யோ, என்னையாச்சு? என்னை விடுங்கனே, என்னனே சண்டை இது? இன்னைக்கு உன கொல்லாம விட மாட்டேன்டா. நான் மட்டும் உன்னை சும்மா விட்டுவனா? உன் சாவு என் கையில தான்டா. டேய், ஐயோ என்னே விடுனே, என்னமா ஆயி போச்சுனா கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். என்னை விடுனே. யோ சொன்னா கேளுனே, விடுனே. ஏலே பிச்சைக்கார பையல, உனக்கு இருக்குடா ஒரு நாளைக்கு. போனே அத விட்டாச்சுலனே, அண்ணன் விட்டுட்டாரு போனே. ஏய், யார பத்திரா பிச்சைக்காரங்கற? உன்ன விடுனே முடிஞ்சிருச்சுலனே, விட்டுனே. அவனை ஒழுங்கா இருந்துக்க சொல்லு. சொல்றேனே, நீ போனே. தொலைச்சிடுவேன் ராஸ்கல். ஷப்பா, யானே அவர் கூட வம்பு பண்ணிட்டு இருக்க? பாருக்கு வந்தீங்கன்னா குடிச்சிட்டு போக வேண்டியதானே? என்ன தைரியம் இருந்தா அவன் என்ன பிச்சைக்கார பையன் சொல்லுவான்? என்னைய பார்க்கல என்ன பிச்சைக்கார மாதிரி தெரியுதாடா? அப்ப நீ என்ன கோடீஸ்வரனாக்க? என்ன? இல்லனே, நீ பணக்காரன்னு அவனுக்கு எப்படினே தெரியும்? அந்த ஆள் கிடக்கானே புறம்போக்கு, போதையில ஏதோ உன்கிட்ட சண்டை எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. வானே, ஊருக்கு தான் சவாரி போறேன், வரியா? ஏத்துனதெல்லாம் எனக்கு இறங்கிருச்சு. நான் அடுத்து ஒரு ரவுண்ட் போட்டுட்டு வரேன், நீ கிளம்பு. சும்மாவே இங்க சண்டையா இருக்கு, எதுக்கு நீ நின்றுக்கிட்டு? வானே, சவாரிக்கு காசு கூட கொடுக்க வேணாம், வீட்டுல போய் இறக்கி விடுறேன். வேணான்னு சொல்றேன்ல, போடா. உனக்கு போய் நான் பேச வந்தேன் பாரு. டேய் கொக்கி, டேய் எப்படா வர சொன்னதுக்கு எப்படா வர்ற? இந்த ஆள் யாரு? புதுசா இருக்கு. ஆமா, நீ கையில காசு வச்சுக்கிட்டும் கூப்பிட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஓசி குடிக்கவே என்ன கூப்பிட்டா. என் பொண்டாட்டி அதை கண்டுபிடிச்சு விட மாட்டேன்ட்டா. வீடியோ கால் பண்ணி உன்கிட்ட இருக்கிற காசை காட்டவும் தான்டா என் பொண்டாட்டியே இன்னும் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா. காசா? டேய்
வாய மூடுறா. ஆமா, உனக்கு எதிர அவ்வளவு காசு? வாய மூடுறான்றன்ல. ஏனே நீ என்னடா பாவாட இன்னும் போகலையா? இல்லனே, நீங்க சவாரி வரீங்களான்னு நின்றுகிட்டு இருக்கனே. நான் தான் சவாரிக்கெல்லாம் வரலன்னு சொன்னேன்ல. எனக்கு வேலை இருக்கு, என் நண்பன் வந்திருக்கான், நான் பேசிட்டு தான் வருவேன். நீ கிளம்பு கிளம்பு. இல்லனே, மறுபடியும் அவன் வந்து உன்கிட்ட வம்பிழுத்தா அதுக்காக தானே நான் வேணும்னா சேஃப்டிக்கு கூட நிக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. என்கிட்ட போய் எவன் வம்பிழுக்க முடியும்? அதுலயும் என் நண்பன் இருக்கான்ல, அவன் பாத்துக்குருவான். நீ கிளம்பு. இல்லனே. ஏய், நீ கிளம்புடா. உன்னை யார் இப்ப கூப்பிட்டா? போ முதல்ல. சரிண்ணே சரிண்ணே. யார் இருக்கையில என்ன பேசணும்னு தெரியாது, பார்த்து பேசுறா. இல்லடா, 50 காசை பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அதான் சட்டை கூட போடாம ஓடியாந்துட்டேன். 50 காசு உனக்கு எதுடா? அதுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் இருக்கு மச்சி. வா, கம்பெனி கொடு, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். எப்படியோ இன்னைக்கு ஓன் ட்ரீட்னு தெரிஞ்சு போச்சு. சட்டை போட்டா என்ன, போடலைன்னா என்ன? வா மச்சான், வா மச்சான். அடட்டாரம் வந்தாராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டா. இவனே ஒரு பிச்சைக்கார பையன். என்கிட்ட இருக்கிற காசு தெரியுமா காசு தெரியுமான்னு ஒய்யாம கேக்குறேன். ஊர்ல வேற அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இவன் இருக்குமோ? சீ 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 சீ, இவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு துணிச்சல் கிடையாதே. இவனே ஒரு டம்மி பாபாவாச்சே. இவனால எப்படி? ஒருவேளை இருந்துச்சுன்னா பாவாட ஏன்டா போட்டு குழப்பிக்கிற? அதெல்லாம் இருக்காதுடா. இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனா அவன் ஃப்ரெண்டு பணத்தை காட்டுனதுனாலதான் என் பொண்டாட்டியே போயிட்டு வான்னு அனுப்பி விட்டான்றான். அப்ப ஏதாவது இருக்குமோ? எதுக்கு வம்பு? கிளம்பி போறதை விட ஒரு 5 நிமிஷம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனோம்னா அங்க என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிரும்ல. வாட்ச் பண்றேன். தம்பி அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இங்கேயானே? ஆமாப்பா அந்த ஒரு ஆள் நிக்கிறான் பாத்தியா, அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ஆள் மட்டும்தானே 2-3 தடவை இந்த ரோட்ல பைக்ல போயிருக்கான். அதுக்கப்புறம் நடந்து வந்து நின்றுருக்கான். இது யாரும் தெரிஞ்ச ஆளானே? ரொம்ப வேண்டப்பட்ட ஆளுதான் தம்பி. நான் வர்ற ரூட்ல கரெக்டா நான் வரும்போது இவன் எதுவும் நிக்கிறானா இல்ல இவனை மாதிரி தான் அந்த ஆள் இருக்கானான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருப்பா. ஓகேண்ணே. இந்த ஆள் மேல உங்களுக்கு டவுட்னா இந்த செக் பண்ணிடலாம். சரிப்பா, நீ பாத்துக்கிட்டே இரு, நான் அந்த ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேண்ணே. ஹலோ பாவாட. ஏனே? சொல்லுங்கண்ணே, கேக்குதுண்ணே. இல்லடா பாவாட, சிசிடிவி ஃபுட்டேஜை முரளி தம்பி இந்த ஒரு வீட்டில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் வந்த வழியில் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா என் மச்சனை இந்த கொக்கி குமார் இருக்கான்ல, அவன் தான் அந்த ரூட்டில் ஒரு 2-3 வாட்டி நடமாடிக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன். என்ன நீ சொல்ற? கொக்கியா? ஆமாடா, நான் வர்றதுக்கு கரெக்டாக 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதே ரூட்டில் அங்கிட்டுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வரும்போது எங்கனையும் பார்த்தது மாதிரி அதில் எங்கிட்டும் காட்டலை. நீ அவனை ஏதாவது நடவடிக்கை கவனிச்சியா? அவன்கிட்ட நடவடிக்கை ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறத பார்த்தியா? ஏனே, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுனே. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்த அதே கொக்கி குமார் இப்ப நேர்ல உட்கார்ந்து சரக்கடிக்கிறதுக்காக பார்ல இருக்காப்ல. கையில காசு இருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். ஆனா எம்பிட்டு இருக்கு, என்ன இருக்கு, ஏது என்னன்னு ஒன்னும் தெரியலனே. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுடா. குஞ்சாய் வீட்டில் இருக்கையிலனாலும் ஏதோ 5-10 நாள் நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கி போறது மாதிரி போடுவா. எங்க அம்மா 5 பைசா கூட அவனுக்கு அவுக்காது. அப்படி இருக்கையில அவன்கிட்ட காசு இருக்கு, பார்ல வந்து உட்காந்துருக்கேன்னா வேற வழியே இல்லை. ஓசி குடிக்கிற பையன் நேற்று சிங்காரத்தில் கூட வம்பிழுத்து ஏதோ சரக்கு வாங்கித்தான்னு கேட்டிருந்திருக்கேன். இன்னைக்கு பார்ல வந்து உட்காந்துருக்கேன். நீ என்ன பண்றேன்னா, கரெக்டா ஃபோன் இருக்குல்ல, ஃபோன்ல சார்ஜ் போட்டிருக்கியா? சார்ஜ்லாம் இருக்குனே. நீ பக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சா கண்டிப்பா சுதாரிச்சிருவேன். அவன் மோசமான ஆளு. நீ பக்கத்துல இருக்கிறத காட்டிக்கிறாம தூரத்துல நின்று என்னென்ன பண்றேன்னு அவனோட நடவடிக்கையை வாட்ச் பண்ணு. அதே நேரத்துல ஏதாவது ஆகாரம் சிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா உடனே போன் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிரு. இன்னும் 3/4 மணி நேரம் தாண்டா பாவாட டைம் இருக்கு. அதுக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டலைன்னா அண்ணனை களவாணி பையன் கட்டி உள்ள தள்ளிடுவாங்க. பார்த்து பதனமா இருந்துக்கடா. ஏதாவது அண்ணனுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா இது மூலியமா பண்ணுடா, உனக்கு புண்ணியமா போகும். என்னனே உதவி இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? வைனே நான் பாத்துக்கிறேன் வைனே. டேய் கொக்கி மாவனே கொக்கி, உள்ளூருக்காரன்னு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து முன்னாடி நின்றா அவன் பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் என்னையவே பல்ல கடிச்சு விரட்டி விடுற. மாவனே இருக்கிற இன்னைக்கு. மச்சான், என்னடா உம்பட்டு சரக்கு சைடிஷ்னு வாங்கி வச்சு என்ன சும்மா அசத்துன்னு அசத்துறியடா. குடி, உனக்கு எவ்வளோ வேணுமோ குடி, எவ்வளோ முடிக்க முடியுதோ முடி. நீதாண்டா என் தெய்வம், நீதாண்டா என் குல சாமி கொக்கி. உனக்கு கோயில் கட்டி கும்பிடணும்டா. குடிடா. எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க, செய்ய மாட்டேனா? குடிமாப்ல. அச்சான், வஞ்சரம் எனக்கு ஒரு பிளேட்டை வறுத்து கொண்டு வர சொல்றா. ஒரு பிளேட் என்னடா, 4 பிளேட்டை வாங்கி தின்னேன். சர்வன்ட், சொல்லுங்கண்ணே.
என்ன வேணும்? என் மாப்பிள்ளைக்கு வஞ்சர மீன் 4 பிளேட் வறுத்து வேணும், போய் எடுத்துட்டு வாப்போ. அண்ணே, ஆல்ரெடி அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் கடன் வச்சிருக்கிய, இப்ப இம்புட்டையும் வாங்கி அடிக்கிருக்கிய, இதுக்கே காசு கொடுப்பீங்களான்னு தெரியல. மறுபடியும் நான் போய் வஞ்சர மீன் எடுத்துட்டு வந்தா ரேட்டு ஜாஸ்தி ஆகும்னே, உங்களால கொடுக்க முடியுமா? ஏய், பார்ல வேலை பார்க்குற பிச்சைக்கார பைய என்ன பார்த்து ஓசி குடி குடிக்க வந்தான்னு பேசுறியா? நான் யாரு, என்னோட ரேஞ்ச் என்னன்னு இப்ப தெரியுமா உனக்கு? ஏய், என்னடா என் மச்சானோட ரேஞ்சுக்கும் லெவலுக்கும் இந்த பார்ல வந்து குடிக்கிறதே பெரிய விஷயம்டா. அதை நீங்க எல்லாம் பெருமையா நினைக்கணும். அவங்கிட்டயே காசு கேட்குறியா? அவன் இப்ப லட்சாதிபதிடா. இல்லனே, அக்கௌண்ட் இருக்கையில அளவோட தான் கொடுக்கணும்னு பார் ரூல்ஸு. நீங்க ரெகுலரா வர்றதுனால தான் இவ்வளோ ஐட்டங்களும் ஆர்டர் பண்ணதுக்கு ஒன்றும் சொல்லலை. இதுக்கு மேலேனா கஷ்டம்னே, காசு இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஏய் பாருடா, இந்த மாதிரி கட்ட உன் வாழ்நாளில் பார்த்துருக்கியா நீ? சூப்பர்ரா மாப்பிள்ள, சூப்பர்ரா. நானே ஒரே நேரத்தில் இவ்வளோ பெரிய கட்டு பார்த்தது இல்லடா. இதில் எவ்வளோ இருக்கு தெரியுமா? ஒரு கட்டில் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய்க்கு சைஃபர் எத்தனைன்னு தெரியுமா? சாரிண்ணே, 4 பிளேட் அண்ணே, 4 பிளேட்டு 8 பிளேட் எடுத்துட்டு வரேனே. நல்லா உட்காந்து சாப்பிடுங்க. 1 மினிட் வெயிட் பண்ணுங்கண்ணே, இதோ வந்துடுறேன். அரே வா, என் மாப்பிள்ளையோட மதிப்பு என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களாடா? டேய் சாரிண்ணே. போங்கடா சுண்டக்கா பசங்களா, வஞ்சர மீனோட சேர்த்து வாத்துக்கறியும் வேணும். அதை நல்லா ஊற்றி ஃப்ரை பண்ணி கொடுக்க சொல்லு, ஓகேவா? போ. ஓகேண்ணே. சூப்பர்ரா மச்சான், இந்த சர்வெண்ட் பையில இப்படி தெறிக்க விட்டுட்டியே மாப்பிள்ள. ஏய் சூப்பர்ரா. என் பவர் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான், அதான் எடுத்து கட்ட காமிச்சோன்னே தலை தெறிக்க ஓட்டுனா பத்தியா? வெல்டன் மாப்பிள்ள, வெல்டன். ஆமா, இந்த 50,000 ரூபாய் உனக்கு எப்படிரா கிடைச்சது? உன் மாமியா கிட்ட இருந்து ஆட்டையை போட்டியா? மாமியாவா? அவ மாமியா இல்ல மாப்பிள்ள, ராட்சசி. அவகிட்ட இருந்து 5 பைசா கூட வாங்க முடியாது. என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்குடா. 5 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு சைஃபர் எத்தனைன்னு தெரியுமா? அட பாவி கொக்கி, அண்ணன்கிட்ட இருந்து 5 லட்சத்தை ஆட்டையை போட்டது நீ தானா? 5 லட்சமா? ஏய் பொய் சொல்லாத மாப்பிள்ள, உன்கிட்ட எதுடா அவ்வளவு பணம்? நீனே ஒரு அண்ணாடங்காச்சு. இந்த 50,000மே எங்க போய் அச்சடிச்சிட்டு வந்தேன்னு தெரியல. இது கள்ள நோட்டு தானே? உண்மையை சொல்லுடா. கள்ள நோட்டா? ஏய், எல்லாம் ஒரிஜினல் கரன்சிடா. கள்ள நோட்டாம்ல, இது எல்லாம் பேங்க்ல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்த காசு. மோந்து பாரு, பேங்க் வாசம் அடிக்கும். மாப்பிள்ள, அப்ப நீ பேங்க கொள்ளடிச்சிட்டியாடா? பேங்க் கொள்ளடிக்கலடா, பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தவன் கிட்ட கொள்ளையடிச்சிட்டேன். என் மச்சனை சுப்பிரமணி கிட்ட இருந்து அடிச்சிட்டேன்டா. அவன் கோயில் பணம் 5 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தான். அவன் வந்த வழியிலேயே நானும் போய் அப்படியே மாஸ்க மாட்டி மிளகாத்தூள மூஞ்சில தூவி கத்திய கட்டி மிரட்டி ஆட்டையை போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். எப்படி? கில்லிடா கொக்கி, கில்லி. அட பாவி, பணத்தை எடுத்துட்டு உன்னை ஊரை விட்டு தானடா ஓட சொன்னேன். இப்படி போய் பார்ல உட்காந்து குடிச்சிருந்து என் மானத்தை வாங்கிட்டியே. ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கோயில் பணத்தை கொள்ளையடிக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஐயா, இவங்க என் மேல அவதூறு பரப்புறாங்க ஐயா. ஆதாரத்தோட காட்டி ஏன் அவதூறு பரப்புற? நான் சொல்றேன், உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. பஞ்சாயத்து திருப்பெல்லாம் உனக்கு பத்தாது. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில தூக்கி போட்டா தண்டா நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. முரளி தம்பி, போலீஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா, அப்படியே செஞ்சிருவோம். அவசரையா, தப்பு பண்ணன இவனை முறைப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா அதுக்குண்டான தண்டனையை இவனை அனுபவிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா என்னையும் என் மாமனையும் இந்த ஊராளுக்கு முன்னாடி என் பிள்ளைய முன்னாடி அசிங்கப்படுத்தின ஆத்தாளை மகளையும் சும்மா வர்றதான ஐடியால இல்ல. இவளுகளுக்கும் தக்க தண்டனை கிடைச்சி ஆகணும். அது இப்பவே இந்த இடத்துலயே நடந்தே ஆகணும். அது என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கணும். அது இல்லாம இந்த இடத்த விட்டு நான் இல்ல, என்னை சார்ந்தவங்க யாரும் அசைய மாட்டோம். ஆமா, 10 நாளைக்கு முன்னாடியே புருஷன் வெளியூர் போயிட்டான்னு தப்புக்கு துணை போனது லைலாவும் லைலா ஆத்தாலும். அவளுகளையும் சும்மா விடக்கூடாதுல்ல. கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. தப்பு பண்றவனை விட தப்பு பண்ண தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகமா இருக்கணும். இவளுங்களுக்கு தான் கண்டிப்பா தண்டனை முதல்ல கொடுக்கணும். ஆத்தாளை மகளையும் சேர்த்து உள்ள தூக்கி வச்சு 3 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரிப்பட்டு வரும். முதல்ல இவளுக்கு 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுத்த காசை கொடுத்து வெளியில வந்துருவாளுக. இவளுகளுக்கு நம்மளே தான் தண்டனை கொடுக்கணும். ஆமா, இவளுகளுக்கு நம்மளே தான் தண்டனை கொடுக்கணும். பஞ்சாயத்து இவளுகளுக்கு இப்பவே இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாவும் நல்ல தண்டனையாவும் அமையட்டும்னு கேட்டுக்கிறான். உங்க
உங்களோட வேண்டுதலையும் கோரிக்கையும் நான் ஏத்துக்கிறேன். அப்பாவி சுப்பிரமணி மேலையும் அவ பொண்டாட்டி அன்னைக்கிளி மேலையும் அவதூறுகளையும் அசிங்க வார்த்தைகளையும் வீசி அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அசிங்கப்பட வச்ச பங்கசத்துக்கு லைலாவுக்கும் என்ன தீர்ப்பு கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்க. வீடியோ பார்க்குற மக்கள் நீங்களும் சொல்லலாம். அவங்களுமா அநியாயமா அன்னைக்கிளி வீட்டுக்குள்ள போந்து அவ துணிமணி எல்லாம் எடுத்து போட்டு களைச்சு பருப்பு பண்டம் அரிசி பரிசி அத்தனைவா அள்ளி வீசி நாசம் பண்ணி அவ புள்ளைய முன்னாடியே பெத்த தகப்பன ஒரு கொள்ளக்காரன் கோயில் காசை திருநவன்னு அவதூறு வார்த்தைகளால அசிங்க அசிங்கமா பேசியிருக்க. இவள்கள் 2 பேத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்க. உங்க தீர்ப்பை ஏத்துக்கிட்டு இந்த பஞ்சாயத்து அதையும் செஞ்சு முடிக்கும்னு கண்டிப்பா உத்தரவு கொடுக்கிறேன். உங்களோட கமாண்டுகள்ல இவங்க 2 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லுங்க. அதுல சிறந்த தண்டனை எதுவோ அதை பார்த்து செஞ்சு விட்டுருவான். உங்களோட ஆசையை நிறைவேற்றி பெறுவான். வாங்க, வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்க? உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற தண்டனையை சொல்லி விட்டுருங்க. கமாண்ட் சும்மா குவியனு பார்த்து போறோமா? என்ன சொல்றீங்க? எப்படி தண்டனை கொடுக்கலான்னு சிறப்பான தரமான சம்பவத்தை இன்னைக்கு கொடுக்கிற கமாண்ட்ல தான் நாளைக்கு தெரிய போகுது. பாய் மக்களே. எல்லா மக்களும் கமாண்ட் போடுங்க தான்.